விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. சாலோக்கிய முக்தி அது. வைகுண்டம் கைலாசம்னு இப்படி உபாசனை பண்ணுறவாளுக்கு இதுதான் கிரமம். ஆனால் தனியாக அது மாதிரி ஒரு உபாசனை இல்லாமல் பிரம்ம சிந்தனம் பண்ணிண்டு அனுசந்தானம் பண்ணிண்டு ஞானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறவா இருக்காளே அவளுக்கு இந்த ஜகத்திலேயே மோட்சம். இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம். அத்தைவ சமவலீயந்தே, இங்கேயே அவள் மோட்சத்தை அடைஞ்சுட்டான்னு இப்படி கையை காமிக்கிறோம். என்ன மோட்சம் மேலேயா இருக்கு? மோட்சம்லாம் மேலே இல்லை. மோட்சம் எங்கே இருக்குது அப்படின்னா ஞானம் தானே மோட்சம். இல்லாத இடம் என்ன? இல்லை, இங்கேயும் தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. மோட்சங்கிறது என்ன? விடுதலை. மோட்சம்னா விடுதலை. என்னத்துலேருந்து விடுதலைன்னா நம்ம அநேக ஜென்மங்கள் ஆகிடுதோன்னு நமக்கு ஞானம் சித்திச்சா பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அந்த சரீரம் இருக்கும். ஆரம்பிச்சாச்சான ஒரு கணக்கை இது எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் ஞானம் சித்திச்சாலும் உடம்பு இருக்கும். ஞானியாக சுற்றின்னு இருப்பா. ஆனால் தான் இருக்கோன்னே அவளுக்கு தெரியாது, இருந்துட்டுருப்பா. அந்த காலம் வந்த உடனே என்னாகும்? இவா ஒரு இடத்துக்கு போகிறாங்கிறதே கிடையாது. ஒரு இடத்துக்கு போக மாட்டா, அங்கேயே உபாதி நாசம்னு பேர். இப்போ ஒரு இந்த இடத்துல வெற்று இடம், வெற்று இடத்துக்கு ஆகாசம்னு பேர். ஆகாசம்னா ஒன்றே இப்படி ஆகாசத்தை தலைக்கு மேலே கை காமிக்கிறோமோனோ அது ஆகாசம் இல்லை, இதுவே ஆகாசம். வெற்று இடம். இது ஒரு டம்ளர், இது ஒரு பானைன்னு வச்சுக்கோங்களேன். இது டம்ளர் தான், இது ஒரு பானைன்னு நினச்சிக்கோங்க. இந்த பானைக்குள்ளேயும் வெற்று இடம் இருக்குது. இதுவும் ஆகாசம். வெளியில் இருக்கிறது ஆகாசம். இந்த பானைக்குள்ளே அந்த ஆகாசத்தை பிச்சு யாராவது உள்ளே போட்டாளா? அங்கேருந்து எடுத்து யாரும் உள்ளே போடலை. பின்ன அதுக்குள்ளே எப்படி வந்ததுன்னா வரவும் இல்லை, ஒரே ஆகாசம்தான். அந்த ஆகாசத்தை இரண்டா தெரிகிற மாதிரி பானைங்கிற ஒரு உருவம் காமிக்கிறது உனக்கு. அதனால் எங்கும் நீக்கமர பரம்பொருள் இருக்குது, உனக்குள்ளேயும் அதான் இருக்குது. உனக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை நீ வேறு, அந்த பரம்பொருள் வேறுங்கிற பானை எப்படி ஆகாசத்தை பிரித்து காட்டுறதோ அதுபோல் உன்னோட சரீரம் பிரித்து காட்டுறது உபாதி. இப்போ இந்த பானையில் உள்ள இந்த ஆகாசத்தை திருப்பி பெரிய ஆகாசத்தில் கொண்டு விடணும், சேர்த்து விடணும். சேர்த்து விடுறதுங்கிற காரியம் உண்டா? அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பானையை உடைச்சுட்டேன்னு வச்சுக்கோ, சேர்த்து விடுறதே இல்லை, அது எப்போதும் போல தான் இருக்குது. உடைச்சுட்டா என்ன ஆகும்? அந்த இந்த உபாதி நாசம் ஆனால் சேர்த்து விடுறதுங்கிறது ஒரு காரியமே கிடையாது. மறைச்சுன்னு இருந்தது நீங்கினது. அதனால ஞானம்ங்கிறது என்ன? சர்வம் பிரம்மமயம்னு பிரம்மேந்திரால் சொன்ன போது எல்லா இடத்துலையும் பிரம்மந்தான். இந்த சரீரம், இந்த ஞானம் சித்திச்சு சரீர நாசம் ஏற்பட்ட உடனே அது இரண்டரை கலந்துடுறது. ரெண்டும் உபாதி நாசம்தான். உபாதி நாசம்தான் சொல்லணும். இரண்டரை கலக்கிறதுங்கிறது கூட தோஷம்தான். அது இல்லை, இது தனியாக இருந்தால் தானே கலக்கிறதுங்கிற காரியம். இது மறைச்சுன்னு இருந்தது போச்சு. இது மாதிரி ஒரு ஞானம் சித்திக்கிறது இருக்கு. அந்த ஞானம்தான் இங்கேயே மோட்சம். இங்கேயே மோட்சம்னா இந்த இடத்துலையே ஞானத்தினால தான் இது சித்திக்கும். ஞானம் தானே இதை கொடுக்கக்கூடியது. இப்போ நமக்குடைய இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்க, இந்த ஆத்மாவை மறைக்கிறது ஒன்று. எது மறைக்கிறது? உடம்பு. இந்த உடம்பு எது போல மறைக்கிறதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. கீதையில் பகவான் சொல்கிறான், வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய. பகவான் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? இந்த உடம்புக்கு இது ஒரு சட்டடாங்கிறான். இந்த ஆத்மாவுக்கு ஒரு சட்டை உடம்பு.
புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் சட்டை போட்டுருக்கார். என் பொண்ணு கல்யாணம் வச்சுட்டேன் சார், ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்கிறார் ஃப்ரெண்டு. நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு இப்படி தட்டுறான். எங்கே தட்டுறான்? சட்டை மேலே. சட்டை தானே. சட்டையை அவுத்து வச்சுட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு வரான், என் பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டேன்னு அவன் வருத்தப்படுறான். கவலைப்படாத, நான் இருக்கேன்னு எழுந்துன்னு போய் அங்கே கோட் ஸ்டாண்டில் மாட்டி இருக்கிற சட்டையை தட்டுறான். யாராவது ஏற்கனவே சட்டையை தானே தட்டினான், இப்போ அங்கே போய் தட்டுறானோ? சட்டையை தட்டுறா மாதிரி இருக்கே தவிர சட்டை இல்லை, உள்ளே இருக்கிற ஆத்மாவை. உடம்புக்கு எப்படி சட்டை சட்டையோ அதுபோல் ஆத்மாவுக்கு சட்டை தான் உடம்பு. இது ஒரு சட்டை, அது துணினால் பண்ணின சட்டை, இது தோலால் பண்ணின சட்டை. அதுதான் பகவான் சொல்கிறான், வாசாம்சி ஜீரண்ணான்னு யதாவிகாய. வஸ்திரம் தானே இது. கட்டின்னு இருக்கிற வஸ்திரம் ஜீரணமாகிடுறது, கிழிஞ்சுடுறது. கிழிஞ்சா என்ன பண்ணுறான்? அவுத்து வீட்டில் போட்டுவிட்டு வஸ்திரம் இல்லாமல் கடைக்கு போகிறானா என்ன? யாராவது கிழிஞ்சதாக இருந்தாலும் அது அப்படியே கட்டிட்டு கடைக்கு போய் புது வேஷ்டியை வாங்கி அந்த புது வேஷ்டியை மேலே மறைச்சுண்டு தான் பழச கழட்டி எறிகிறான். அதுபோல் ஒவ்வொரு ஜீவனும் ஞானம் சித்திக்கிற வரையில் ஒரு உடம்பை விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு சட்டையை பிடிச்சுண்டு தான் இதை விடுமா. அது அதனால் கடைசி சுவாசத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த ஜென்மா என்னன்னு கீதையில் சொல்கிறான். அடுத்த ஜென்மா புத்திபூர்வமாக தெரியணும்னு அர்த்தம் இல்லை. வேறு எப்படி தெரியும்னா, எதை நினைக்கிறையோ அது கடைசி சுவாசத்தில் தீர்மானம் ஆகிடும், இன்னது தான் அடுத்த ஜென்மாங்கிறது. அதுதான் கீதையில் பகவான் வாசாம்சி ஜீரண்ணான்னு யதா விகாய அப்படிங்கிறான் பகவத்கீதை. அதனால தான் மகாத்மாக்கள்லாம் உடம்பையே இதம் சரீரம்னு விட்டான். நீ இல்லையே, உடம்பு நான் இல்லை. அதனால் இது உடம்புன்னு சொல்லும்போது நீ இல்லைன்னு அர்த்தம். நானாக இருந்தால் நான் தானே சொல்லுவேன், என்னோட சிப்ளா கட்டைங்கிறேன். அப்போ நானாக இருந்தால் என்னோடங்கிற சப்தமே வராது. இது சிப்ளா கட்டையில் நானாக இருந்தால் இதுன்னு சொல்லுவேன்னா. சரீரங்கிறது ஒரு சட்டைங்கிறதுனால தான் கிரகஜே ஒருவரித சரீரமாத்திர பரிகிரகா. ரிஷபதேவர் வீட்டை விட்டு கிளம்பினாராம். யோகீஸ்வரர் ஞானி வீட்டை விட்டு கிளம்பும்போது எப்படி கிளம்பினாருங்கிறார். நாம் ஆற்றை விட்டு கிளம்பும்போது எப்படி கிளம்புறோம்? பர்ஸ் எடுத்துன்னு கிளம்புறோம், அப்புறம் பேக் எடுத்துன்னு ஹேண்ட்பேக் எடுத்துன்னு கிளம்புறோம், கிளாஸ் எடுத்துன்னு கண்ணாடி எடுத்துன்னு கிளம்புறோம். இது மாதிரி அத்தியாவசியமான வஸ்துவை எடுத்து நம்ம விட அந்நியமாக ஒன்று இருந்தால் தான் அதை எடுத்துண்டுங்கிற சப்தமே உபயோகம். நம்ம விட அது வேறையாக இருக்கணும், அப்போ தானே அதை எடுத்துட்டு போகணுங்கிறோம். பர்ஸ் எடுத்துன்னு போகிறோம், அது நம்மளை விட அந்நியம். பேக் எடுத்துன்னு போகிறோம், நம்ம விட அந்நியம். பெட்டி எடுத்துன்னு போகிறோம், நம்ம விட அந்நிய வஸ்து. அதுபோல் ரிஷபதேவர் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது சரீரத்தை எடுத்துன்னு போனாருங்கிறார். சரீரமாத்திர பரிகிரகா. அப்போ அவருக்கு கிளம்பும் போதே ஞானம் சித்திச்சதுனால இந்த சரீரம் சட்டை என்ன ஆகும், சட்டையே எடுத்துன்னு போகிறார். இப்போ சரீரம் சட்டை, சரீரம் சட்டைன்னு சொன்னால் புரியுமா? எப்படி புரியும்? அவரணம் மம நகிதேதாதும் பாவய கோபவதூஜன பிருந்தம். நாராயண தீர்த்தர் சொல்றார், ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவஜ குமாரிகாக. மார்கழி மாதத்துலேயே ஹேமந்த ருத்துவில் மார்கழி மாதத்தில் இந்த கோப குழந்தைகள் சிறுமிகள் அத்தனை பேருக்கு காத்தால 4 மணிக்கு எழுந்துண்டு யமுனையில் ஸ்நானம் பண்ணுறா. காமிய கர்மங்கள் எது பண்ணினாலும் 100க்கு 100 பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பலன். நிஷ்காமிய கர்மங்கள் எவ்வளவு நியமம் இல்லாமல் பண்ணினாலும் தோஷமே இல்லை. பக்தி பண்ணணும் அப்படின்னா நீ மடியா இல்லாட்டா தோஷமே இல்லை உனக்கு, அதனால பலன் வேண்டாம்னா. அஷ்டபதி பாடணும் அப்படின்னா நீ மடியா இல்லாட்டா தோஷமே இல்லை, படுக்கையில் படுத்துட்டே பாடலாம்.
நிஷ்காமியமாக பண்ணினா. காமியமாக அது வேணும் இது வேணும்னு ஒரு வைதிக தர்மம் பண்ணினாலும் சரி, ஒரு விரதம் அனுஷ்டானம் பண்ணினாலும், எதை பண்ணினாலும் அந்த நியமங்களில் கொஞ்சம் கூட ஹானி வரக்கூடாது. ஹானி வந்ததுன்னா அதுக்கு ஊனம் வந்தால் அது பலனை கொடுக்காது, அதுக்கு பர்சன்டேஜ் கம்மி. அப்படியே பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் மைனஸ் பண்ணிகிட்டே வந்தால் ஜீரோவில் தான் வந்து நிற்கும். இப்போ காமிய கர்மங்கள் நிறையா பண்ணுறா, எல்லோரும் பொண்ணுக்கு கல்யாணம்னு பண்ணுறா, பிஸ்னஸுக்கு பண்ணுறா, ட்ரபிளுக்கெல்லாம் பண்ணுறா, இத்தனை வைதிக தர்மங்கள் பண்ணுறா, ஹோமங்கள் பண்ணுறா, ஜபங்கள் பண்ணுறா, பலிக்க மாட்டேங்கிறது. உடனே வேத மந்திரத்திட்ட நமக்கு அலட்சியம் வருது, சாஸ்திரத்தில் அலட்சியம் வருது. இது மாதிரி ஹோமங்கள்லாம் பொய்ன்னு தோன்றுறது. அது எல்லாமே என்னமா பொய்யா ஆகும்? அது பொய் இல்லை. அந்த மந்திரங்களை நீ எப்படி உச்சரிக்கணுமோ, எந்த நியமத்தில் இருக்கணுமோ, எந்த ஆச்சாரத்தில் இருக்கணுமோ, அந்த ஆச்சாரத்தில் நாம் இல்லாததுனால அது வேல்யூ இல்லாமல் போகிறது. காமிய கர்மங்கள் எதை பண்ணினாலும் நியமத்தோடு பண்ணணும். இந்த கோபிகைகள் காமிய கர்மம். சிறுமிகளுக்கு என்ன காமிய கர்மம்? அது மார்கழி மாதத்தில் 4 மணிக்கு குளிக்கிறது எதுக்கு? நான் மோட்சத்துக்கா என்ன? கிருஷ்ணன் வேணும்னு, கிருஷ்ணனுக்காக தான் பண்ணுறாத. ஒரு காமியம், பெரிய காமம் இல்லையா அது? சின்ன ஒரு ஆசைக்கே நியமங்கள் கூடங்கும் பொழுது கிருஷ்ணன் வேணுங்கிற ஆசைக்கு எவ்வளவு நியமங்கள் இருக்கும். இந்த நியமங்களோ நியமத்தால் பண்ணின இந்த மார்கழி மாத இந்த ஸ்நானாதிகள் முழுக்க ஒரு விரத பங்கம் வந்துடுத்த வாழ்க்கை. என்ன விரத பங்கம்னா, ஸ்நானம் பண்ணுற காலத்தில் துணி இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லும். வஸ்திரம் இல்லாமல் பண்ணக்கூடாது. இந்த 30 நாளும் துணிமணியை கரையில் வச்சுட்டு தான் இவா குளிச்சிருக்கா. 30 நாளும் துணி இல்லாமல் குளிச்சிருக்கா. பேசிக்காக உள்ளதே ஆட்டம் காண்றது. பகவான் பார்த்தார், நாம் வேணும்னு இவ்வளவு பிரேமையோடு பண்ணிவிட்டு கடைசியில் விரதத்தை சரியாக பண்ணாததுனால 30 நாள் வேஸ்ட்டாக போயிடுது. இந்த குழந்தைகளை ஏமாற்றலாமோ? அதுக்காக பகவான் என்ன பண்ணார், அதில் உள்ள தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், சிக்ஷை பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுக்காக பூர்த்தி அன்னைக்கு தான் பண்ணார். அதை முதல் நாள்லாம் பண்ணலை, 30 நாள் ஆகட்டும்னு காத்துன்னு இருந்தார். பூர்த்தி அன்னைக்கு அவள் ஸ்நானம் பண்ண இறங்கி குளிச்சுன்னு இருக்கா. கரைக்கு வந்து இப்போ கரையை பார்க்குற துணியை காணுமேங்கிறா. எல்லா துணியும் சுருட்டின்னு மரத்தில் உட்காந்துருக்கார். அங்கே எதுக்கு துணியை தானே தேடுறேன், இங்கே தான் இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்கன்னார். இங்கிட்டு தான் வச்சுட்டுருக்கேன், ஜாக்கிரதையாக வச்சுட்டுருக்கேன், வந்து வாங்கிட்டு போங்க. லஜ்ஜா தீர்த்தே குல யுவதையா. பெண்களுக்கு எதுடா தீர்த்தம்னா பாபத்தை போக்குறது. மனசில் பலகீனமாக இருக்கிறவாளுக்கு, பயம் இருக்கிறவாளுக்கு, மனசில் இப்படி ஒரு தோஷம் இருக்கிறவாளுக்கு கங்கா தீர்த்தே மலில மனசாக. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணினா மனசில் உள்ள மாலின்யெல்லாம் போயிடும். பலகீனமாக இருக்கா, தோஷம் இருக்கே, அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் கங்கா ஸ்நானம் பண்ணினா. தீர்த்தத்தில் இன்னன்னாருக்கு இன்னென்ன தீர்த்தம்னு சொல்லும்பொழுது பெண்களுக்கு எதுடா தீர்த்தம்னா வெட்கம் தான் தீர்த்தமா. லஜ்ஜா தீர்த்தே. நான் பார்த்துருக்கேன், எங்கள் தாத்தா சின்ன பொன் குழந்தையில் யாராவது வந்தால் சொல்லுவார் எங்கள் தாத்தா, உனக்கு பட்டு பாவாடையை கட்டி 5 வயசில் பட்டு பாவாடையை கட்டி ஜடகுஞ்சலங்கள்லாம் வச்சு அலங்காரங்கள்லாம் பண்ணி உன்னை ஒரு நல்ல பயலாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் போங்க தாத்தா அப்படிங்கோ. இதுதான் லஜ்ஜைங்கிறது. இன்றைக்கி சொல்லி பாருங்க, எங்கே போச்சுன்னே தெரியல. லஜ்ஜா தீர்த்தே குல யுவதையாக பாதகம் சாலயந்தி அப்படின்னா இன்னென்ன தீர்த்தத்தில் இன்னென்ன பேர் பாபத்தை போக்கிக்கிறான்னு தெரிச்சோம். லஜ்ஜாபரணாகங்கிறார் நாராயண தீர்த்தர். எங்களுக்கு லஜ்ஜை தானே ஆபரணம் அப்படிங்கிறாலாம் கோபிகைகள். எங்களுக்கு ஆபரணமே லஜ்ஜை தானே, வெட்கந்தானே. பெண்களுக்கு உண்மையான ஆபரணம் எதுன்னா வெட்கந்தான். எவ்வளவு வேண்டியவாளாக இருந்தாலும் ஒருத்தர் தொடக்கூடாது. எவ்வளவு வேண்டியவாளாக இருந்தாலும் தொடக்கூடாது. இங்கே ஒரு டிவியில் நான் மெட்ராஸ் வந்தபோது போட்டான், அதை நான் பார்த்தேன். இந்த நியூஸோடு சேர்த்து வந்துடுத்து. ஒரு முஸ்லீம் அம்மா காமராஜர் அரங்கத்தில் அவளுடைய மாநாடு, முஸ்லீம் மாநாடு. அந்த மாநாட்டில் அந்த அம்மா பேசுகிறா. அவளுடைய இன மத பெண்களுக்கு அவள் உபதேசம் பண்ணுறா. நம்ம இன பெண்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு. அதுக்கு அவள் சொல்கிறா, நீங்கள் யாரும்
உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ இருந்தால் கூட தனியாக இருக்கக்கூடாதுங்கிறாவ. யார்கிட்டையும் பேசக்கூடாது. பிற ஆடவரோட கூட நீங்கள் வண்டியில் 2 வீலரில் போகக்கூடாது. நம்ம வீட்டு ஆண்கள் வீட்டில் இல்லாத காலத்தில் வேறு ஆண்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது கேட்க வந்தால் நீ வாசல்லையே பதில் சொல்லி அனுப்பிச்சுடு. நீ உள்ளே வர இதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம பொண்கள்லாம் பேச முடியாது. பேசினா அதுக்கு கேஸு போட்டுருவா உடனே, எங்கள் பெண் உரிமையை கெடுக்கிறான்னு. அவள் பேசுகிறா, ஒருத்தர் கேஸு போடலை. அதுக்கு தைரியமாக பகிரங்கமாக சொல்கிறாவ. ஸ்திரீகள் அப்படி தான் இருக்குன்னு வெட்கம் தான் அவளுக்கு ஆபரணம். லஜ்ஜாபரணாகாண்டர் நாராயண தீர்த்தர். உடனே இந்த கோபிகைகள் ஆவரணம் மம நகிதேதாது பாவய கோபவதூஜன விருந்தம், எனக்கு தெரிய கொடுன்னா. உடனே கோபி கிருஷ்ணன் சொல்கிறான், எனக்கு இதுமா ஆவரணம்னா மறைப்பு, வஸ்திரம் எல்லாம் நீ எடுத்து வச்சுட்டே, நீ எங்களுக்கு ஆவரணத்தை கொடு, அதாவது துணியை கொடு. உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், எனக்கு ஆவரணத்தை கொடுக்கறது என்கிட்ட ஆவரணமே கிடையாதுங்கிற. நான் கொடுக்கறதுக்கு ஆவரணமே கிடையாது. ஆவரணமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, எங்கிட்ட வந்துவிட்டா அப்புறம் ஜென்மாவே கிடையாதுன்னு அர்த்தம். ஆவரணம்னா ஆத்மாவுக்கு ஆவரணம் தானே உடம்பு. இப்போ தானே நான் சொன்னேன், உடம்புக்கு ஆவரணம் துணி, ஆத்மாவுக்கு ஆவரணம் உடம்பு. இந்த சம்வாதம் நாராயண தீர்த்தர் பண்ணுற தரங்கம், சொல்கிற தரங்கம். இந்த தரங்கத்தில் கோபிகைகள் உடம்புக்கு ஆவரணத்தை பேசுகிறா, வஸ்திரத்தை பேசுகிறா. பதில் சொல்லும்போது கிருஷ்ணன் ஆத்மாவுக்கு ஆவரணமான உடம்பை பற்றி பேசுவார். ஒரே தரங்கத்தில் கேள்வி பதில்னு வரும். இந்த கேள்வி முழுக்க உடம்புக்கு உள்ள சட்டையை அவ கேட்குறா, துணியை. பதில் சொல்லும்போது ஆத்மாவுக்கு உள்ள துணியான சரீரத்தை பற்றி சொல்லுவான் கிருஷ்ணன். ஆவரணம் மம நகி, எல்லாம் கொடுக்க முடியும் எனக்கு, என்னால் கொடுக்க முடியாது. ஆவரணம் கொடுக்கவே முடியாது. என்கிட்ட வந்துட்டா அப்புறம் ஆவரணம் கிடையாது. சா முஞ்சாலமிதி பிரபாஷினி. விஷம் கொடுக்கணும்னு வந்த ஒரு அம்மா அப்படியே என்னை மடியில் தூக்கி வச்சுன்னு பாலை கொடுத்தா. இவன் என்ன பண்ணிவிட்டான், அவளை கட்டியமாக பிடிச்சுன்னுட்டான். அவள் கையை தூக்க போகிறான்னு தெரியும் அவனுக்கு. விஷங்கள் அந்த பாலை மாத்திரம் குடிக்கலையாம், பிராணை சமம், உயிரையும் சேர்த்து உறிஞ்சான். 2 கையும் தூக்கிண்டு என்னை விடு சா முஞ்சா அலமித்தி, போரும் என்னை விடுனாலும் அவ இனிமேல் விடவே மாட்டேன்னுட்டான். ஏன் நான் நீ விஷம் கொடுக்க வந்தாலும் என்னை தொட்டுட்டியனோ இனிமேல் உனக்கு ஜென்மா கிடையாது. அதை தான் சொல்கிறான் கிருஷ்ணன், எனக்கு இது மாதிரி சட்டை கொடுக்க இனிமேல் என்னால் முடியாது. என்கிட்ட வந்துட்டேலனோ இனிமேல் என்னோட வச்சு வேணே தவிர திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற இந்த பாழ்வாழ் வேணும் இப்படுமாயிலேன்னார் அருணகிரிநாதர். இது திருப்பி என்னால் இதை கொடுக்க முடியாது. பாப்பியாக இருந்தால் கூட இதான். தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் லப்யதே. திருவாரூர் தியாகராஜாவை தரிசனம் பண்ண வந்தார் ஒருத்தர். தியாகராஜாவை பார்த்தார். கொடுக்குறவாளுக்கு ராஜாவாக, அவர் கொடுக்குறவாளுக்குள்ள ராஜா தியாகராஜர். அதனால தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் உனக்கு சேவை பண்ணினா என்ன கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும், ஒன்னேனும் கிடைக்காது. ஏகம் நலபியதே. என்ன கிடைக்காதுன்னா ஏகம் நலபியதே ஜென்ம ஜனனி கிளேச காரணம். அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மாவை தவிர எல்லாம் கொடுத்துருவோம். தியாகராஜாவை தரிசனம் பண்ணினான். ஒரு பிரபு ஒரு பக்தன் அங்கேருந்து ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்ட வந்தான். பிரபோ ரங்கநாதான்னா அப்படியே இறங்க பெருமாளை சேவிச்சுட்டு சொன்னான், என்னை மன்னிச்சுக்கோ ரங்கநாதா. என்னத்துக்குன்னு பெருமாள் கேட்டார். போன ஜென்மாவில் நான் உன்னை தரிசனம் பண்ணலையே, என்னை மன்னிச்சுக்கோ, அந்த அபச்சாரத்தை மன்னிச்சுக்கோ. போன ஜென்மாவில் நீ தரிசனம் பண்ணலேன்னு என்னமாடா இப்போ சொல்கிறேன்னா, போன ஜென்மாவில் நான் உன்னை தரிசனம் பண்ணியிருந்தா இன்றைக்கி பிறந்திருக்க மாட்டேனேன்னு ஆகும். நான் பிறந்திருக்க மாட்டேனே உன்னைன்னா. ரொம்ப சந்தோஷம் பெருமாளுக்கு. உடனே திருப்பி கேட்டான், பிரபோ இன்னொரு அபச்சாரத்தை நீ மன்னிச்சுக்கணும். என்ன அபச்சாரம்னார், அடுத்த ஜென்மாவில் நான் உன்னை சேவிக்க மாட்டேன், அந்த அபச்சாரத்தை மன்னிச்சுக்கோ. என்னமாடா சொல்கிறேன்னா, அதான் இப்போ உன்னை பார்த்துட்டேனே, இனிமேல் எனக்கு ஏது ஜென்மான்னு ஆகும், இனிமேல் நான் பிறக்கவே மாட்டேன்.
आवरणं मम நகி தேதாதும், எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவயதாவரணம் மம நீதம் தேகி விபோ பவதா ததனந்தா. நான் இல்லை இல்லைன்னு சொல்றியே, நான் இதை சொல்லலை. நீ புதுசாக ஒன்றும் தர வேண்டாம். எங்கே துணின்னு கேட்ட உடனே மேலே உட்காந்துட்டு எங்கிட்ட இருக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னே, அந்த துணியை கொடுன்னு தான் நான் கேட்டேன். நீ தானே சொன்னேன், இங்கே தான் நான் ஜாக்கிரதையாக வச்சுட்டுருக்கேன், வந்து வாங்கிக்கோன்னு சொன்னீங்கன்னு. நான் அந்த துணியை தான் கேட்குறேன் உங்ககிட்ட, அதை கொடுன்னார். உடனே எங்களோடது நீ எடுத்து வச்சுட்டே அதை கொடுன்னார். நீதம் நைவ மயா பரக்கீயம் நைவ மமாவரணம் மம திருஷ்யா. பதில் சொல்றார், நீங்க எடுத்து வச்சுட்டிய எங்களோடது அதை கொடுன்னார். உடனே அவர் சொல்றார், எனக்கும் ஆவரணம் கிடையாது, என்னோட திருஷ்டியில யாருக்குமே ஆவரணம் கிடையாது. என்னோட திருஷ்டியில் யாருக்குமே ஆவரணம் கிடையாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகான்களுடைய நிலையை சொல்லும்பொழுதும் சுனிஜைவ ஸ்வபா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிஜைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதரிசனம். ஞானி லட்சணம் சொல்கிறதையில் கீதையில் எதை பார்த்தாலும் உருவம் தெரியாதான், உள்ளே இருக்கிற வஸ்து தான் தெரியுமா ஞானிகளுக்கு. உடம்பு தெரியாது, உள்ளே இருக்கிற ஆத்மா தான் தெரியும் வாளுக்கு. அந்த ஞானத்தை அடைஞ்ச வாளுக்கே அப்படி தெரியுமே, ஞானஸ்வரூபியான பகவானுக்கு உடம்பா தெரியும். அதுதான் பகவான் சொல்கிறான், என்னோட திருஷ்டியில் எனக்கும் ஆவரணம் கிடையாது, அகண்ட வஸ்து. என்னுடைய பார்வையில் யாருக்குமே ஆவரணம் கிடையாது. ஏன்னா எல்லாம் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. எறும்புலேருந்து பிரம்மா வரையில் எல்லாரும் நான் தாங்கிறான் பகவான். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.